Hi students, today we will see the fluids lesson continuation. Gauge pressure and absolute pressure. அளவி மற்றும் தனிசுழி அழுத்தம். Our daily activities are happening in the atmospheric pressure. We are so used to it that we do not even realize. நம்ம அன்றாட வேலைகள் எல்லாமே எதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வளிமண்டல அழுத்தத்தை சார்ந்து தான் இருக்குது. அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. When tire pressure and blood pressure are measured using instruments gauge, they show the pressure over the atmospheric pressure. நம்ம டயரில் இருக்கக்கூடிய வண்டியில் டயரில் இருக்கக்கூடிய ப்ரெஷராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம், காஜை வச்சு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோடு சேர்த்து தான் மெஷர் பண்ணுறோம். ஹென்ஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் 0 ரெஃபரன்ஸ்ட் எகெயின்ஸ்ட் எ perfect vacuum and gauge pressure is 0 referenced against atmospheric pressure. அப்போ நம்ம காஜ் ப்ரெஷரில் அப்சல்யூட் ப்ரெஷரை என்னவா ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம், 0வாகவும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெஃபரன்ஸாக 0வாக எடுத்துக்கிறோம். ஃபார் ப்ரெஷர் ஹையர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். இப்போ ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அப்சல்யூட் ப்ரெஷர் எதையும் ஆட் பண்ணோம், நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தத்தையும் காஜ் ப்ரெஷரையும் அடிஷன் பண்ணணும். ஃபார் ப்ரெஷர் லோவர் தென் atmospheric pressure absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அப்சல்யூட் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கணும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து காஜ் ப்ரெஷரை மைனஸ் பண்ணும். We have seen that liquid column exert pressure, so the pressure inside the sea will be more. நம்ம லிக்விட் காலமில் பார்த்தோம், எப்படி பார்த்தோம், உள்ள ப்ரெஷரு எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கடலில் பார்த்தோன்னா ஆழ்கடலில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் மோர் தென் ட்வைஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நம்ம வளிமண்டல அழுத்தத்தை விட கடலுக்குள்ள 2 மடங்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷியலி பிளட் வெசல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ cannot withstand such high pressure. Hence, scuba divers always wear special suits and equipment to protect them. அப்போ நம்ம கடலுக்குள்ளே போக ப்ரெஷர் நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வர 2 பங்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியோடைய பார்ட்ஸு பார்த்தோன்னா எஸ்பெஷலியாக பார்த்தோன்னா நம்ம ரத்த நாளங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுறதில்ல, அந்த ப்ரெஷரை எதிர்கொள்ள முடியலை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு அடியில் போகல அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த ப்ரெஷரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எக்யூப்மெண்ட்டும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. Do you know, in petrol tank the tire pressure of vehicle is measured in a unit called PSI. பெட்ரோல் பங்க்கில் பார்த்தோன்னாக்கா டயருடைய ப்ரெஷரை எதில் மெஷர் பண்ணுறாங்க, PSI. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்கல் பர் இன்ச். PSI அப்படின்றது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு எது ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்கல் பர் இன்ச். அண்ட் ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். இது ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கான பழங்கால சிஸ்டம், வழிமுறை. Pascal law, Pascal விதி. Pascal principle is named after Blaise Pascal 1623 to 1662, a French mathematician and physicist. பாஸ்கல் பிரின்சிபலை ஃபஸ்ட்டு நேம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்கல் அப்படின்றவர். அவர் ஒரு இயற்பியலர் மற்றும் கணித மேதாவி. The law state that the external pressure applied on a incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு இன்கம்ப்ரெசிபிளாக ஒரு லிக்விடுக்குள்ளே ப்ரெஷரை கொடுத்தோம், அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுது, அந்த லிக்விடில் ஃபுல்லாக யூனிஃபார்மாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
Pascal law can be demonstrated with the help of glass vessel having holes all over its surface. Fill it with water. Push the piston. பாஸ்கல் லா எதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு? பாஸ்கல் லா எதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்ணாடி குடுவை எடுத்துக்கினாங்க. அதில் பார்த்தோன்னாக்கா அதோடைய சர்ஃபேஸில் ஃபுல்லாகவே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்குது. அந்த ஃபுல்லாக வந்து வாட்டரால் ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து பிஸ்டனை வச்சு புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணக்குள்ள அதில் அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகுது? வாட்டர் வந்து வேகமாக வந்து வெளியேறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ வந்து நம்ம ஃபோர்ஸ் ப்ரெஷர் கொடுத்தோமோ, அழுத்தம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வெளியேறுது. The force applied on the piston exert pressure on water. This pressure is transmitted equally throughout the liquid in all direction. இப்போ நம்ம அந்த பிஸ்டன் அழுத்தக்குள்ளே கொடுத்த அழுத்தம், அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுது? லிக்விடு, எல்லா லிக்விட்லேயும் லிக்விட் ஃபுல்லாகவே எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் மிஷின் யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். இந்த பிரின்சிபலை நிறைய வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் மிஷின்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஹைட்ராலிக் ப்ரெஷர். பாஸ்கல் லா became the basis of one of the important machines ever developed, the hydraulic press. இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து பாஸ்கல் லா வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 cylinder ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதில் பார்த்தோன்னாக்கா 2 வேறு சிலிண்டர் பார்த்தோன்னா, இந்த சிலிண்டர் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த சிலிண்டரில் இதுதான் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. பார்த்தோன்னா இதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் சிலிண்டரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் ஏ அண்டு ஏ. பார்த்தோன்னாக்கா இதில் 2 கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கிறதுலையும் என்ன பண்ணுறோம்? 2 பிஸ்டன் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். இதில் இதை வந்து கேப்ஸ் ஏ, இந்த ஸ்மாலாக இருக்கிறது ஸ்மால் ஏ வந்து யூஸ் பண்ணுறோம். The object to be lifted is placed over piston of large cross-section area A. The force F1 is applied on the pistons of small cross-section area A. இதில் ஆப்ஜெக்டில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இதில் வந்து F1 என்ன பண்ணுறோம்? ப்ரெஷரு கொடுக்குறோம். இதில் இந்த பிஸ்டன் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் பிஸ்டன் என்ன ஆகுது? லிஃப்ட் ஆகுது, மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிக்குது. The force F1 is applied on the pistons of small cross section area A. The pressure P produced by small pistons is transmitted equally to large piston, and a force F2 acts on FA which is much larger than F1. இதில் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுது? இந்த பிஸ்டனில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரு ஃபுல்லாகவே என்ன ஆகுது? இந்த லார்ஜாக இருக்கக்கூடிய பிஸ்டன், லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்டனில் ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுது? ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஃபோர்ஸ் F2 வந்து என்ன ஆகுது? F1ல் வந்து அதிகமான ஃபோர்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. ப்ரெஷர் ஆன் piston of small area A is given by P is equal to F1 by A1. Applying Pascal law, the pressure on large piston of area caps A will be the small as that on the small piston. Therefore, P is equal to என்ன சொல்கிறாங்க? F2 by A2. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 we get என்ன பண்ணுறோம்? F1 by A1 is equal to F2 by A2. எனக்கு F2 மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? மீதி அண்ணாண்டு எடுத்துன்னு போயிடுறேன். அப்போ F1 by A1 into இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? எனக்கு F2 மட்டும் வேணும், அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கின்னு மீதியை இந்தாண்டு எடுத்துன்னு போயிடுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? F2 is equal to F1 by A1 into A2. இது வந்து அடுத்தது வரும்.
since the ratio A2 by A1 is greater than 1. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ A1 by A2க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ எப்படி இருக்குது 1 விட அதிகமாக இருக்குது. The force F2 acts on the large piston is greater than the force F1 acting on the smaller piston. அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியது என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம், லார்ஜராக இருக்குது. லார்ஜர் பிஸ்டனில் வந்து அதிகமாகவும், ஸ்மாலர் பிஸ்டனில் வந்து ஃபோர்ஸ் F1 வந்து ஆக்ட் ஆகிறது எப்படி இருக்குது கம்மியாகவும் இருக்குது. ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் திஸ் வே ஆர் நோன் ஆஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட்ஸ். அப்போ இந்த மெத்தடில் ஒர்க் ஆகக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டத்தை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ராப்ளம் 4. A hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. If the vehicle sits on a piston of area 0.5 meter square and a force is applied to a piston of area 0.03 meter square, what is the minimum force that must be applied to lift the vehicle? அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் மினிமமாக வந்து அந்த வெஹிக்கலை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏரியா கவர்டு பை த வெஹிக்கல் ஆன் த பிஸ்டன், எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்குதுன்னு கொடுத்துக்கிறாங்க. A1 is equal to 0.5 meter square. weight of the vehicle எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 2000 kilogram. ஸோ F1 is equal to mass into G. அப்போ எவ்வளோ மாஸ் 2000 kg இன்ட்டு கிராவிட்டி எவ்வளோ வரும் 9.8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் F2 இஸ் அப்ளைடு, A2 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 0.03 மீட்டர் ஸ்கொயர். அப்போ சொல்யூஷன் P1 is equal to P2. நம்மளுக்கு P1 எதுக்கு ஈக்குவல்னு தெரியும், P2ன்னு தெரியும். F1 by A1 is equal to F2 by A2. and இப்போ F2 மட்டும் வேணும். ஸோ F2 is equal to F1 by A1 into A2. F2 is equal to இப்போ F1 எவ்வளோ 2000 into 9.8. then A2 எவ்வளோ 0.03 divided by 0. A1 எவ்வளோ 0.5. அப்போ இது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி கேன்சல் பண்ணோம், என்ன ஆன்சர் வரும் 1176 Newton. Okay students, thank you. We will see in the next topic in the next class.